நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த பதிவில் நான் சொல்லுகின்ற ஆரோக்கியம் எது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அங்கே இருக்கிற அந்த அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஒரு வேலை சொன்னாங்க. அந்த ஃப்ரிட்ஜை திறந்து தேங்காய் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை திறக்கிறேன். கதவு இருக்கிற இடத்துல முழுக்க கடைகள்லேருந்து வாங்கி வச்சுருக்கிற மசாலா பொடி பாக்கெட் அடுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ வயதில் மூத்தவங்க இவங்க ஏன் பழைய காலத்து முறைப்படி அந்த மசாலையெல்லாம் வறுத்து அரைக்கலை? நான் கேட்டுட்டேன் அவங்ககிட்ட அந்த கேள்வியை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த காலத்தில் யாருமா இதெல்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்கா? அது பெரிய வேலை, அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கெல்லாம் நேரம் கிடையாது, ஆனால் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்களுடைய சோம்பேறித்தனத்திற்கு ஏதேதோ காரணமெல்லாம் சொல்கிறாங்க. பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க பார்க்கல. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே பல நோய்களில் இறந்து போகிறாங்க. சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது, உப்புச்சத்து இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி எத்தனையோ நோய்கள் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தையிலேயே முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், எப்போவோ யாருக்கோ ஏதோ ஒரு பெரியவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ எல்லா இடங்களையும் அது சகஜமாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது. முன்னாடி எல்லார் வீடுகள்லேயும் ஆட்டு உரல், அம்மி, இடிக்கிற உரல், திருகை எல்லாமே இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஓரத்தில் இருக்குது. சரி, அதற்கு பிறகு அம்மி இதெல்லாம் மாறி கிரைண்டர், மிக்சின்னு வந்தது. சரி, அதுவும் கொஞ்சம் வேலையை எளிதாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இப்போ ஓரத்தில் இருக்குது. எல்லா வீடுகள்லையும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா மசாலா பொடி பாக்கெட்டுகளை கடையில் வாங்கியிருந்தாங்க. இட்லி மாவுக்காகவும் தோசை மாவுக்காகவும் கடைகளில் போய் காத்து கடந்து வாங்கிட்டு வராங்க. எப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்! இப்படிப்பட்ட ஆரோக்கியமில்லாத உணவுகளை வாங்கி, நான் கடைகளில் வாங்குறது ஆரோக்கியம் இல்லைன்னு பொதுவாக சொல்ல வரல. என்ன தான் இருந்தாலும் நம்ம கைப்பட செஞ்சு சமைச்சு கொடுக்கறதுல இருக்கிற ஆரோக்கியம் வெளியே இருந்து கிடைக்கின்ற உணவில் நிச்சயமாக இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பயன்படுத்துகின்றவர்கள், வீட்டிலேயே செய்து பயன்படுத்துகின்றவர்கள் உண்மையிலே பெரிய விஷயம், பாராட்டுகள். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாரில் எல்லாருக்குமோ நீங்கள் சாப்பாடுக்கு உரிய தேவையான பொருட்களை எல்லாம் கடைகளிலேயே நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, துரித உணவுகளை பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு அனுமதித்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்க வாய்ப்பில்லை. முன்னாடிலாம் குழந்தை பெற்ற பிள்ளைங்க பொண்ணுங்க தான் பொண்ணுங்களுக்கு தான் இடுப்பில் சதை இருக்கும். அது போக ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப வயோதிக காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த வயோதிகத்தின் காரணமாக அந்த சதைகள்லாம் அப்படி லைட்டாக தொங்குன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, எத்தனையோ எல்லாருடைய பிள்ளைகளையும் நான் சொல்லலை, பிள்ளைங்க நம்ம தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், வண்டியில் போகிற பிள்ளைங்களை பாருங்கள், அவங்களுடைய இடுப்பு பகுதி தனியாக தெரியுது. ஆரோக்கியமற்ற உணவுகளால் அவங்களோட இடுப்பு பகுதியில் சதைகள் அதிகமாக உருவாகிறது, கொழுப்புகள் நிறைந்து விடுகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமற்ற உணவுகளை கொடுக்கின்ற பெற்றோர்களாகிய நாமும் ஒரு காரணம். நாம் தான் அதிகமான காரணம். அது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ இளம் வயது பிள்ளைகள் உணவு பழக்க வழக்கத்தினால் இறந்து போவதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பலமுறை கேள்விப்பட்டு இருக்கிறோம். சற்றே சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. நம்முடைய சோம்பேறித்தனம், ஆரோக்கியமற்ற உணவை அவர்கள் உண்பதற்கு அனுமதிப்பது, இவை எல்லாமே அதற்கு காரணமாகி விடுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கண்முன்பு நீங்கள் ஆரோக்கியமான உணவை சமைத்து கொடுங்கள். அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். வெளியே வேலைக்கோ அல்லது மற்ற மேல் படிப்பிற்கோ செல்லுகின்ற இடத்தில் அவர்கள் சமைத்து உண்பதற்கான பயிற்சியை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலேயே கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும். வள்ளுவர் கூறிய திருக்குறளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாகாவாராயினும் நாகாக்க என்ற வரிகள் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, உணவிற்கும் பொருந்தும். என்ன பெற்றோர்களே, உங்களுடைய அன்பு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.